வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா, ஓம் சரவணபவ. அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கின்ற கந்தர் அனுபூதியிலிருந்து ஓர் பாடல். பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத் தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. பாடல். இந்த பாடலிலே பேராசை பற்றி அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். பேராசையிலிருந்து விலக வேண்டும், மாயையிலிருந்து விலக வேண்டும், தேவையில்லாத எண்ணம், சொல், செயல், கற்பனை இவற்றிலிருந்து விலக வேண்டும். பேராசை எனும் பிணியில் பிணிவட்டு. பேராசை என்பது ஒரு பெரிய நோய். அந்த நோயிலே முடங்கி கிடந்து, பேராசை என்னும் பிணியில் என்ற நோயில் முடங்கி கிடந்து, ஓரா எது, ஓரா என்றால் நல்லது கெட்டது எது என்று அறியாமல் இந்த வினையேன் உழலத் தகுமோ, கஷ்டப்படலாமா? அதாவது இங்கே வினையேன் என்ற வார்த்தை இருக்கிறது. அதாவது வினையேன் இறையருளால் பக்குவப்படுகின்ற பொழுது அடியேனாகி விடுவர். இந்த பேராசை மாயைகளிலிருந்து வினையேன் விலகுகின்ற பொழுது, இறையருளால் பக்குவப்படுகின்ற பொழுது அவர் அடியேனாகி விடுவார். அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் பற்று இறைவன், படிப்பவர்களுக்கு பற்று படிப்பு, பணியாளர்களுக்கு பற்று பணி வேலை. இப்படி இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம். இதுதான் இங்கே நாம் தெரிந்து கொள்வது, பேராசை என்னும் பிணியில் இருந்து விலக வேண்டும். பேராசை என்னும் பிணி அது நோய். அந்த நோயிலே முடங்கி கிடந்தால் கஷ்டப்படுவது, உழல்வது நிச்சயம். அடுத்து முருகப்பெருமானை போற்றி பாடுகிறார். வீரா, வீரனே, தேவசேனாபதியே, முதுசூர் பட வேல் எரியும் சூரன், அதாவது அசுரப்படை, அசுரப்படையை அழித்தவன் போரிலே, பத்மாசுரனை அழித்தவன் போரிலே, தாரமுகன், அதாவது சிங்கமுகன், தாரகன், இவர்கள் ஆணவம் மாயை கண்மமாக இருந்தார்கள். அவர்களையெல்லாம் அழித்தவன். அதைத்தான் வீரா முதுசூர் பட வேல் எரியும் சூரனே, அவர்கள் எல்லாம் அழியத்தக்க வகையில் வேலினை எரியும் சூரனே, சுரலோக துரந்தரனே, தேவலோகத்தை காப்பவனே. துரந்தரன், காக்கும் பொறுப்பை ஏற்றவன். சுரலோக துரந்தரன் முருகன். தேவலோகத்தை காக்கின்ற முருகன் அடியாரை காக்காமலா போய்விடுவார்? முருகன் அருள் நிச்சயம் உண்டு. உள்ளம் முருகா, முருகனை வணங்குகிற பொழுது. இந்த இடத்திலே முதல் 2 வரிகளிலே பேராசை நீக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. மாயையிலிருந்து விலக வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. திருவாசகம் சொல்லும், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. உன்னோடு வந்து சேருமாறு, உன்னை வணங்குமாறு, உன் அருள் பெறுமாறு என்னை அருளாய், எனக்கு அருள்தாராய். அதுதான் இங்கே பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன், நல்லது கெட்டது என்று அறியாது, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் என்பது அறியாது, பேராசை என்கின்ற நோயிலே இந்த வினையேன் இருப்பது சரியா? உழலத் தகுமோ முருகா? அப்போ அதிலிருந்து விலகி வர வேண்டும் என்பது
அருணகிரிநாதரின் வாக்கு. அதிலிருந்து விலகி வர வேண்டும். முருகனை போற்றி பாட வேண்டும். முருகனை போற்றி பாடுகின்ற பொழுது அதிலிருந்து விலகி வரலாம். சுரலோக துரந்தரன், தேவலோகத்து காப்பான், காக்கும் பொறுப்பினை ஏற்றவன் முருகப்பெருமான். தேவலோகத்தை காப்பவன் மானுடரை காப்பான். மானுடரை காத்து அருள்வான். பேராசை என்கின்ற பிணியில் இருந்து ஒதுக்கி வைப்பான். நல்வாழ்வு என்கின்ற அருள் அன்பர்களுக்கு உண்டு. இந்த பாடல் பேராசை என்னும் பிணியில் பிணிபடாது பேராசையிலிருந்து விலகி நலவாழ்வு பெற வேண்டும். ஓரா நல்லது கெட்டது எது என்று அறிந்திருக்க வேண்டும். அறியும் அருள் கிட்டும். வினையேன் உழலத் தகுமோ இல்லை. வினையேன் அடியேன் ஆகிவிடுவார். அவருக்கு எந்த துன்பமும் இல்லை. முருகப்பெருமான் காத்தருள்வான். இதுதான் இந்த பாடல் தெரிவிக்கின்றது. அருணகிரிநாதர் நமக்கு தெரிவிக்கின்றார். அருணகிரிநாதர் தான் பெற்ற அருளினை அன்பர்களுக்கு அருள்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த கந்தர் அனுபூதி பாடலை நாம் தொடர்ந்து படிப்போம். முருகன் அருள் பெறுவோம். இன்புற்று வாழ்வோம். ஓம் சரவணபவ.